கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2 அதிகாரம் 17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. பிரியமானவர்களே, நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது என்றென்றைக்கும் நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களும் ஒளிந்து போம், அழிந்து போம். ஆனால் தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது என்றென்றைக்கும் நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதவசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அன்பு கூறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் பாவம் நிறைந்தது, தீமை நிறைந்தது, பொல்லாங்கு நிறைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் பரிசுத்தமாய் நாம் வாழ்வது. அந்த பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த உலக காரியங்களை வெறுக்க வேண்டும். உலகத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலக வேண்டும், கண்களின் இச்சைகளுக்கு விலக வேண்டும். ஜீவனத்தின் பெருமையான காரியங்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளும் போது பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் செல்லும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ள காரியங்களை வெறுத்தால் மாத்திரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், அழிந்து போகக்கூடிய காரியங்கள், பெருமையான காரியங்கள், கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், அதுவே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 1 அதிகாரம் 4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுத்தார். எதற்காக? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, நம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவதற்காக அவருடைய ஜீவனையை கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நாம் இந்த உலகத்துக்குரிய ஜனங்கள் அல்ல, நம் பரலோகத்துக்குரிய ஜனங்கள் என்பதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வோம். நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அழிந்து போகக்கூடிய காரியங்கள், பெருமையான காரியங்கள், ஜீவனத்தின் பெருமைகள், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்காதபடிக்கு, அதில் அடிமையாகாதபடிக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி காத்துக்கொள்வோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறதே. வேத வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது
வேத வசனங்களின்படி நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே மேலான காரியங்களை நாடும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களை வெறுப்போம், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. நன்மையான காரியங்களை கொடுங்க. பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிகளுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை வருதிக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று உபத்திரவத்தோடு கண்ணீர் வடிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரிவினைகள், ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். தேவ சமாதானத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு தேவ சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை எங்களிடம் வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படிய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இப்படிய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.